31 நான் அரெஸ்ட் ஆனேன். சரி. ஆட்சி கலைஞ்ச உடனே தலைவர் வீட்டுக்கு போலீஸ் வந்துடுச்சு. உங்களை கைது பண்ணல, உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அப்புறம் நான் ட்ராமாலாம் நினச்சிட்டு இருந்தேன். முரசை முழங்குன்னு ட்ராமா, திண்டுக்கல் தீர்ப்புன்னு ஒரு ட்ராமா, சரி, அந்த மாதிரி ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன். அதனால் என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லி அங்கே ஆர்டர் போட்டாங்க மேலேருந்து. உங்களை அரெஸ்ட் பண்ண வரல, உங்கள் சன்னை அரெஸ்ட் பண்ண வந்துருக்கேன் சார். அவன் நாடகத்துக்கு போயிருக்கான், நாளைக்கு நைட்டு தான் வருவான். வந்தோன்னு நானே ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணி ஒன்று அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். தலைவரை ஃபாதரை பார்த்தேன். நான் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வருது, நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் கமிஷனருக்கு, ரெடியாக வந்தார். உடனே குளிச்சு வச்சு ரெடியாகி கிளம்பிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஜெயிலில் தான். எப்போவுமே கைதிகளை சிறைக்கு நைட்டில் நடக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டோட நைட்டாக ஏழுக்கு கூட்டு போய் உள்ளே போகிறான். எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்குது, 10 பறி கொண்டு மாதிரி இருட்டாக இருக்கு போகணும். கைதிகள்லாம் அங்கங்கே அடிச்சு வச்சுருக்காங்கல்ல, ஒருத்தங்க பாடிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரே சவுண்டு. மத்திய சிறை கடைசி பிளாக், 9th பிளாக். அங்கே யாரை அடைச்சி வச்சுட்டாங்கன்னா, அந்த தொழுநோய் அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா பஞ்சு, இந்த ரத்தம் எல்லாம் எல்லாம் அந்த செவத்தில் இருக்குது. அவன் வரிசையாக 10-11 ரூம்ஸ். அதில் ஒரு தாராளமாக படுக்கிறதுனா ஒருத்தர் 2 பேர் தான் படுக்கலாம். ஒரு ரூம்லேயும் 9 பேர் 10 பேர் படுத்திருக்காங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போன உடனே தெரியாமல் இருட்டில் ஒருத்தர் மீச்சிட்டேன் கையை. யாருன்னு பார்த்தா வீரமணி. ஓ, தம்பி முடிச்சாரு. ஏன்னா சாரிண்ணா, நீ ஆமாம் தம்பி வான்னு கூப்பிட்றாரு.